இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கணக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு 31 கூட்டல் 32 கூட்டல் 33 கூட்டல் எக்ஸ்ட்ரா 60 மதிப்பு என்ன? இப்போ நமக்கு ஃபார்முலாவில் தெரியும் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸ்ட்ரா n ஈக்குவல் டு n இன்ட்டு n+1/2 அப்படின்னு தெரியும். இதிலேருந்து நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா 1லேருந்து 60 வரைய கால்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம் 1லேருந்து 30 வரையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த 1லேருந்து 60 வரையிலேருந்து 1லேருந்து 30 வரைய கால்குலேட் பண்ண வேல்யூஸை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 31லேருந்து 60 வரைக்கும் உள்ள மதிப்பு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து 60 வரை உள்ள வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபார்முலா 1 + 2 + 3 extra n equal to n into n+1/2. அப்போ 1 + 2 + 3 extra 60 equal to 60 into 60 + 1/2. அது 60 into 61/2. இப்போ 2ஆல் 60 வகுக்கலாம். ஓரன் 2 மூவி 2 6 0. 30 பெருக்கல் 61 வருது. 0 போட்டு 3 பெருக்கல் 1 3, 3 பெருக்கல் 6 18, 1830 கிடைக்கும். இப்போ 1லேருந்து 30 வரை உள்ள மதிப்புகளோட கூடுதல் பார்ப்போம். இங்கே n இன்ட்டு n+1/2 மாதிரி 30 இன்ட்டு 30 + 1/2. இப்போ 30 பெருக்கல் 31/2. இது 2ஆல் வகுத்தா ஓரன் 2 15 2 30. இப்போ 15 31ஆல் பெருக்குவோம். ஒரு 15 15, 3 15 45, 5 6 4. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டினில் 31லேருந்து கூட்டல் 32 கூட்டல் 33 எக்ஸ்ட்ரா 60 ஈக்குவல் டு 1 + 2 + 3 எக்ஸ்ட்ரா 60 மைனஸ் 1 + 2 + 3 எக்ஸட்ரா 30. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 60க்கு கண்டுபிடிச்ச ஆன்சரு 1830. இங்கே 30 வரைய 30 வரைய கண்டுபிடிச்ச ஆன்சரு 465. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 1830லேருந்து 465 கழிச்சு எழுதுவோம். 10 - 5 5. இங்கே 2 இருக்கும். இங்கேருந்து 1 வாங்கினா 12 12 - 6 6. இங்கே 7 இருக்கும். 7 - 4 3. இந்த 1 கீழே இறக்கி வைப்போம். இப்போ நமக்கு ஆன்சரு 1365. அது விடை 31 கூட்டல் 32 கூட்டல் 33 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 60 வரைக்கும் உள்ள மதிப்புகளின் கூடுதல் 1365. அடுத்த கணக்கு பார்ப்போம். 2வது கணக்கு ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 2/3, அதன் 7வது உறுப்பு 16/81 எனில் அந்த வரிசையின் முதல் உறுப்பு என்ன? இப்போ பெருக்குத்தொடர் வரிசைக்கு ஃபார்முலா nஆவது உறுப்புக்கு ar⁻n-1. இந்த ஏங்கிறது முதல் உறுப்பு, ஆறுங்கிறது மடங்கு, அப்படியே பெருக்கலாக பவரில் கூடிக்கிட்டே வரும். இப்போ இதில் 4வது உறுப்புன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கங்கிறது T4 2/3. இது மாதிரி 7வது உறுப்புனா T7 16/81. இப்போ T4 அப்படிங்கிறது AR3 அந்த பெருக்குத்தொடர் வரிசையில். அந்த பெருக்குத்தொடர் எப்படி இருக்கும்னா AR AR3 எக்ஸட்ரா AR⁻n அப்படின்னு இருக்கும். இப்போ nஆவது உறுப்புங்கும்போது TAR⁻n-1 வரும். அதான் அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆரோட மதிப்பை கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் ஏயோட மதிப்பை கால்குலேட் பண்ணலாம். ஏங்கிறது தான் அந்த வரிசையோட பெருக்குத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு. இப்போ ஆரோட மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா T7லேருந்து T4 நம்ம வகுத்தோம்னா ஆரோட மதிப்பு கால்குலேட் பண்ணலாம். T7 வந்து AR3 AR⁻6 T⁻4 AR3. அப்படி நம்ம வகுக்கும்போது நமக்கு ஏஏ கேன்சல் ஆகிட்டுனா நமக்கு R⁻
6 மைனஸ் 3ன்னு வரும்போது ஆர் க்யூப் கிடைக்கும். இங்கே நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க ஏஆர் பவர் 6 7வது உறுப்பு 16/81 டிவைடட் பை ஏஆர் கியூபோட மதிப்பு 2/3. பின்னங்களை நம்ம வகுக்கும்போது எந்த பின்னத்தை வகுக்கமோ அதோட பெருக்கல் தலைகளையை போட்டு பெருக்கலாம். அப்போ எந்த பின்னத்தால் வகுக்கோம்னா 2/3ங்கிற பின்னத்தால் வகுக்கும். இதோட பெருக்கல் தலைகளி 3/2. இப்போ 2ஆல் வகுக்கலாம். 2 8 2 16, 1 3 3, 2 3 6, 21 இருக்கும். 7 3 21. அப்போ நமக்கு ஆரோட மதிப்பு 8/27ன்னு கிடைக்கும். இது இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏஆர் கியூப் ஈக்குவல் டு 2/3ன்னு இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஆரோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 8/27 ஏ இன்ட்டு 8/27 ஈக்குவல் டு 2/3. இப்போ ஏயோட மதிப்பு இப்போ பார்ப்போம். நமக்கு ஏ இன்ட்டு 8/27 ஈக்குவல் டு 2/3ன்னு ஏஆர் கியூப் ஈக்குவல் டு 2/3க்கு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதிலேருந்து ஏயோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஏ ஈக்குவல் டு இந்த 8/27 வந்து ஈக்குவல் டு வலது பக்கம் போகல 27/8 ஆயிரும். இப்போ 1 2 4 2 8 1 3 3 93 27. இப்போ நமக்கு ஏயோட மதிப்பு 9/4 கிடைக்கும். கொஷினில் கேட்டிருக்கிறது முதல் உறுப்பு. இப்போ நம்ம ஆன்சர் எடுத்துடுவோம். முதல் உறுப்பு 9/4. அடுத்த 3வது கொஷின் பார்ப்போம். 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் கூட்டல் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் கூட்டல் 4 ஸ்கொயர் கூட்டல் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் எனில் 6 ஸ்கொயர் கூட்டல் 7 ஸ்கொயர் கூட்டல் 42 ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா 3வது அந்த ஈக்குவேஷனில் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களோ அது ப்ளஸ் 1ஓட ஸ்கொயர் தான் ஆன்சர் வந்திருக்கு. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பாருங்கள், 3வது உள்ள 2 ஸ்கொயர் அது 2 + 1 த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இங்கே 6 + 1 த ஹோல் ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு வந்திருக்கு. அது மாதிரி இங்கே 3வது ஈக்குவேஷனில் 12 கூட்டல் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்னு வந்திருக்கு. 3வது உறுப்போட இன்னொரு என்ன 1ங்கிற நம்பரை கூட்டி அதோட ஸ்கொயராக இங்கே ஆன்சர் எழுதியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு 42 கூட்டல் 1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது 6 ஸ்கொயர் கூட்டல் 7 ஸ்கொயர் கூட்டல் 42 ஸ்கொயர் ஈக்குவல் டு 42 + 1 த ஹோல் ஸ்கொயர். நமக்கு ஆன்சர் 43 ஸ்கொயர். இது அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.